அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் டிஎன்பிசி தேர்வுக்கான பொது தமிழ் வினாவிடைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசிரியமான சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதாவது 10ஆம் வகுப்பு ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒவ்வொரு வகுப்பு வாரியாக நம்ம தமிழ் வினாவிடைகளை நம்ம படிச்சுட்டு வருவோம். படிக்கும் தேர்வுக்கு தயாராகலாம். இப்போ முதல்ல 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருந்து கேட்டிருக்கக்கூடிய வினாவிடைகள், முக்கியமான வினாவிடைகளை மட்டும் இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இயல் 1 அதில் பல உள் தெரிவு, அதாவது 4 விடையில் ஒரு விடையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு 1ல இருந்து வாங்க. 1 எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். 1 ஆ என் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, ஆ எந்த கூட்டல் தமிழ் கூட்டல் நா, இ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, ஈயனா எந்தம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இதுக்கு விடை எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இதுதான் சரியான விடை. அடுத்து 2வது இன்னரும் பாப்பத்தே என பெருஞ்சித்திரனார் பாடுவது டேஸ். இன்னரும் பாப்பத்தே என பெருஞ்சித்திரனார் பாடுவது டேஸ். ஆ பதிற்று 10, ஆ 10 பாட்டு, ஈ தமிழ் விடு தூது, ஈ பிள்ளைத்தமிழ். இதில் விடை ஆ 10 பாட்டு. 3வது பாருங்க, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் டேஸ். ஆ பழமுத்தையா, ஆ துரைமாணிக்கம், இ இரா கிருஷ்ணமூர்த்தி, ஈ சோ விருதாச்சலம். இதில் சரியான விடை துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேராக வருது, துரை புள்ளி வச்சுட்டு மாணிக்கம். அடுத்தது 4வது பாவலேறு என சிறப்பிக்கப்படுவர் யார்? பாவலேறு என சிறப்பிக்கப்படுவர் ஆ திருவிக்கா, ஆ பெருஞ்சித்திரனார், இ வாணிதாசன், ஈ தே போ மீனாட்சி சுந்தரனார். இதில் சரியான விடை ஆத சரியான விடை ஆ பெருஞ்சித்திரனார். அடுத்து 5வது பாருங்க, அன்னை மொழியே என்ற பெருஞ்சித்திரனாரின் பாடல் இடம்பெற்ற நூல் எது? அன்னை மொழியே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆ கனிச்சாறு, ஆவண்ணா என் சுவை என்பது, இ நூறாசிரியம், ஈ உலகியல் நூறு. இதுல சரியான விடை கனிச்சாறு. அதே மாதிரி 6வது பாருங்க, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும். இதுல நிலத்துக்கு நல்ல உரங்கள். இந்த தொடரில் அடிக்கோடிடப்பட்ட பகுதி குறிப்பிடுவது டேஸ். அதாவது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும், இலையும் தோகையும் சொல்லி குறிச்சிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிலத்துக்கு நல்ல உரங்கள் டேஸ். இந்த தொடரில் அடிக்கோடணுமா. இதில் அடிக்கோடிட்ட பகுதி காய்ந்த இலையும் காய்ந்த தோகை. இதுக்கு சரியான விடை ஒன்று பாருங்க, ஆ இலையும் சருகம், ஆவண்ணா தோகையும் சண்டும், ஈ தாளும் ஓலையும், ஈ சருகும் சண்டும். இதுக்கு சரியான விடை சருகும் சண்டும் தான். சருகுனா இலை காஞ்சி சருகாகிறது, தோகை காஞ்சி சண்டாகிறது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இலை சருகாகுது, தோகை சண்டாகுது, அதனால சருகும் சண்டும். இதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க 7 வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. 1 ஆ குலை வகை, 2 மணி வகை, 3 கொழுந்து வகை, 4 இலை வகை. இதில் எது சரியான விடைனா மணி வகை. மணி வகை அதாவது வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இதெல்லாம் மணி வகையை சேர்ந்ததான். அடுத்து பாருங்க 8வது நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல்லியது. கோல், தாள், தூறு, தண்டு. நெல்லுன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம நெல். அடுத்து கேழ்வரகுனா கிராமங்களில் கேப்பைன்னுலாம் சொல்லுவாங்க, கேப்பைன்னு. அந்த 2 தாவரத்தினுடைய அடிப்பகுதியை நம்ம எப்படி சொல்லுவோம்? அடிப்பகுதினா எப்படி சொல்லுவோம்? நம்ம வேறு சொல்லுவோமா? கீழே, அது மண்ணுக்கு கீழே இருக்குது. தாவரத்தில் அடிப்பகுதி இது தாள். இதுக்கு விடை தாள் தான் கொடுத்துருக்காங்க. கோல் கிடையாது, தாள் மட்டும்தான். தூரும் கிடையாது. தூரும் நம்ம சொல்லுவோம்ல, வாழை மரத்து தூரில் உட்காந்துருக்காங்க கிராமங்களில் பேசுவாங்க. தூரும் கிடையாது. தண்டு கிடையாது. தண்டும் கிடையாது. தண்டுன்னா நீளமாக இருக்கக்கூடியது தண்டு. இப்போ பப்பாளி மரம் கீழே தண்டு நீளமாக இருக்கும், அது தண்டு பகுதி. சரி, இப்போ இது தாள். அடுத்தது அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளையின் பெயர். சினை,
கவை, போத்து, கொம்பு. இதில் சரியான விடை வந்து கவை. அடுத்து 10வது பாருங்க, சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கும் சொல். சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கும் சொல் டேஸ். ஆ இலை, ஆவண்ணா ஓலை, ஈ தோகை, ஈ என்ன தாள். இதில் சரியான விடை வந்து தோகை, கரும்பு தோகை சொல்லுவாங்க. சோளம் தோகை, அதில் வந்து நீளமாக இருக்கும், அது தோகை, அதனால தோகை. மயில் தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க, மயில் தொகை நீளமாக இருக்குல்ல, அதே மாதிரி சோளத்தொகை கரும்பு தொகைன்னு வச்சுக்கோங்க. அதான் சரியான விடை. அடுத்தது 11, கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல். கொழுந்து, தளிர், குருத்து, கொழுந்தடை. ஆமாம், கொழுந்து, தளிர், குருத்து, கொழுந்தடை. இப்போ கொழுந்துன்னா வேப்பங்கொழுந்து சொல்கிறாங்க. வேப்ப இலையில் கொழுந்து நுனியில் இருக்கிறது, அது வேப்பங்கொழுந்து. அதே மாதிரி டீ தூளுக்கு கொழுந்து இருக்குல்ல, அது டீ இலை, அதில் புகை, அந்த இலை எப்படிங்க தான் நம்ம டீக்கு போடுறோம் அது. அடுத்தது தளிர்னா சின்ன செடியில் முளைச்சி சின்னதாக செடியாக கொழுந்து விட்டு வளரும்ல தளிர், அது ஒரு தளிர் விட்டுச்சு 2 தளிர் விட்டுச்சு சொல்லுவோம், அந்த இலை அது வந்து வேறு. அடுத்து குருத்து வந்து தென்னங்குருத்து இந்த சொல்லுவோம். ஆனால் இது கரும்புல வந்து கொழுந்தாடை, நுனியில் இருக்கக்கூடிய பகுதி வந்து கொழுந்தாடை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 12, பூ விரிய தொடங்கும் நிலை. அரும்பு, செம்மல், போது, வி. பாருங்க, பூ விரிய தொடை, பூ மொட்டுல இருக்கு, மொட்டு இருந்து அப்படி விரிய போகுது, அதுக்கு பேரு இலக்கியத்தில் போது. அரும்பு கிடையாது, அரும்பு வந்து மொட்டுக்கு முன்னாடியே இருக்கக்கூடியது. செம்மலும் கிடையாது, போது, வி கிடையாது, போதுதான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்க 13வது, அவரை, உளுந்து முதலியவற்றின் தானியங்களுக்கு வழங்கும் சொல். அவரை, உளுந்து முதலிய தானியங்களுக்கு வழங்கும் சொல் டேஸ். 1 விதை, 2 முத்து, 3 முதிரை, 4 பயறு. ஆமாம், இது வந்து பயிர் வகையை சேர்ந்தது. விதை வகையில் பயறு, முத்தும் கிடையாது, முதிரையும் கிடையாது, பயறு. அவரை பயறு, உளுந்தம் பயறு சொல்கிறோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விடை வந்து பயறு. சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ். சொல்லை ஆய்வு செய்து கட்டுரை வெளியிட்ட நூலின் ஆசிரியர் யார் அப்படிங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இளங்குமரனார், 2 தேவநேய பாவனார், 3 கால்டுவெல், 4 வீரமாமுனிவர். இதில் சரியான விடை தேவநேய பாவனார். இந்த சொல்லாட்சி இந்த இதை பற்றி வந்தாலே நீங்கள் அதுக்கு வந்து தேவநேய பாவனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவநேய பாவனார் பிறந்த ஊர் சங்கரன் கோவில், தமிழ்நாட்டில். இவருக்கு இன்னொரு பேர் மொழி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. மொழி ஞாயிறுன்னு கேட்டாலும் தேவநேய பாவனார் தான். அடுத்தது, மலேசியாவில் நடைபெற்ற முதல் உலக மாநாடு எந்த மொழிக்காக நடத்தப்பட்டது? இது ரொம்ப சிம்பிளானது, இது ஞாபகம் வச்சுக்கலாம். மலேசியாவில் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க, அப்போ தமிழர்கள் தான் நடத்தியிருப்பாங்க. மலேசியான்னு வந்தாலே அது தமிழர் தான், தமிழ் மொழி தான். கீப்ரு மொழி, சீன மொழி, கிரேக்க மொழி, தமிழ் மொழி தான் விடை. அடுத்தது பாருங்க, வரகு, குதிரைவாளி என்ற தானிய வகையில் டேஸ் என்று அழைக்கலாம். சிறு கூலங்கள், தானியம், சம்பா, முதிரை. இதுக்கு சரியான விடை வந்து சிறு கூலங்கள். அடுத்தது 17, திராவிட மொழிகளில் ஒப்பியல் இலக்கணத்தை கூறியவர் டேஸ். தேவநேய பாவனார் 1, 2 வந்து கால்டுவெல், 3வது இளங்குமரனார், 4வது பெருஞ்சித்தனார். இதுக்கு சரியான விடை வந்து கால்டுவெல். 2வது இருக்கக்கூடிய கால்டுவெல் தான் சரியான விடை. அடுத்து, தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் டேஸ். தமிழ் தென்றல் திருவிக்கானாலே தமிழ் தென்றல் தான். தமிழ் தென்றல் யாருன்னு கேட்டாலும் திருவிக்கா தான். உழைப்பாளர்களுக்கு போராடியவர் அந்த காலத்துல இவர் தான், திருவிக்கா தான். அப்ப திருவி கல்யாண சுந்தரம் இவர் பேர். ஆமா, முழு பேர். இந்த திருவிக்காவை மாதிரியேவும் கண்ணை மூடிக்கொண்டு எழுதக்கூடியவர் யார் அப்படின்னா அவர் வந்து 4 ஆன்சர் இருக்கு. இளங்குமரன், பாவனார், ஜியு போப், பெருஞ்சித்திரனார் இருக்கு. இதுல இளங்குமரனார் தான் ஃபர்ஸ்ட், இளங்குமரனார் தான் விடை, சரியான விடை. அடுத்தது, மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது டேஸ். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது டேஸ். 1 ஆ வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும், ஆ பெரு வணிகமும் பெரும் கலன்களும், 3வது ஐம்பெருங்காப்பியங்களும் அணிகலன்களும், 4வது வணிக கப்பல்களும் அணிகலன்களும். இந்த 4 ஆன்சர்ல எது சரியா வரும்? மெத்த வணிகன், மெத்த வணிகலன். வணினா வியாபாரம் செய்யறது, கலன்னா கப்பல். அந்த காலத்துல வந்து கடல் மார்க்கமாக தான் வியாபாரம்லாம் நடந்துச்சு. உதாரணத்துக்கு ஆங்கிலேயர்கள் வந்தாங்கல்ல, இதே மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வணிகம் செய்வதற்கு
அப்போ கப்பல் தான் பெரும்பாலும் பயன்பட்டது. அதை குறிப்பிட்டு தான் இவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது எதை குறிப்பிடுறாரு? மெத்த வணிகளன்னா வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும், வணிகலன் வணிகலன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் டேஸ். பாவனார், தமிழழகனார், பெருஞ்சித்திரனார், இளநாகனார். ஆமாம், ஏற்கனவே முந்தின கேள்வி படிச்சிருந்தோம். மெத்த வணிகலன்னு தொடரை உருவாக்கி எழுதி சொன்னவர், அதில் சொல்லப்பட்டவர்ந்து தமிழழகனார். அந்த தமிழழகனாருக்கு தான் இதுக்கு சரியான விடை. சந்த கவிமணி, தேசிய கவிமணி வந்து வேற, ஆனால் இவர் வந்து சந்த கவிமணி. நல்லா ஞாபகம், சந்த கவிமணினா தமிழழகனார். பாவனார் கிடையாது, பெருஞ்சித்திரனார் கிடையாது, இளநாகரன் கிடையாது. தமிழழகனார் தான் சந்த கவிமணி. இதெல்லாம் நல்லா படிங்க நண்பர்களே. இப்போ படிக்கும்போது ஒரு தடவை கேளுங்க. ஏதாவது வேலை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட நீங்கள் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் போட்டு காதில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை நீங்கள் படித்தது மாதிரியே இருக்கும், வேலை பார்த்தது மாதிரியே இருக்குது. இது 2 in 1 யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்ததாக எந்த மாதிரி வீடியோக்கள் போடணும், எந்த மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல்ஸை நம்ம வந்து பேசலாம், எதை நம்ம போடணும், எதை பற்றி நம்ம வீடியோ போடலான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க நண்பர்களே. வாழ்த்துக்கள்.